பார்த்தீங்கன்னா மேலெல்லாம் ஒரே மேலெல்லாம் சும்மா ஒரு ஒரு அலர்ஜி போல தான் இருந்தது. நான் போய் ஊசி போட்டேன். ஊசி போட்டு வந்து மாத்திரைலாம் கொஞ்ச நாளாக நான் போய் செக் பண்ணவே இல்லை. ஒரு 5 வருஷமா இப்போ நான் ஊசியும் போட்டதில்லை, மாத்திரையும் எடுக்கலைன்னு ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்தேன். பார்த்தா போய் ஊசி போட்டு அவரும் செக் பண்ணல சரியா சுகர் இருக்கு அப்படின்ட்டு. ஊசி போட்டு வந்து பார்த்தா ஒரு கால் ஃபுல்லாக அப்படியே செப்டிக் ஆன போல ரெட் ஆயிடுச்சு. ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. உட்காரவும் முடியல, எழுந்திருக்க முடியல, ரொம்ப பாடு. என்னால் திடீர்னு என் ஆண்டவரே இந்த மாதிரிலாம் வந்துச்சு அப்படின்னு ரொம்ப கஷ்டமா இருந்தது. திடீர்னு முட்டி போட்டவன் எனக்கு ஜெபம் பண்ண முடியல. காலே ஒரு ரெட் ஆயிடுச்சு. சிஸ்டர்லாம் வந்து பார்த்தாங்க, ஜெபம் பண்ணாங்க. அப்போ கூட ஆண்டவர் தான் என் கூட. ஒன்றுமே பண்ண முடியாது. அப்புறம் ரொம்ப கால் அப்படியே கொப்பளமா ஆயிடுச்சு. ஊசியும் போட்டு 2-3 வாட்டி ஊசியும் போட்டு இது பண்ணோம். அப்போ கூட சரியாகலை. போயிட்டு ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆகிட்டோம். மேலெல்லாம் அப்படியே காலில் ஒரு காலில் பின்னாடி பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு ரவுண்டாக கொப்பளமாக ஆயிடுச்சு. அதில் அப்படியே தண்ணியும் சீழலாம் இல்லை, அப்படியே தண்ணி ரத்தமாக அப்படியே வடியும். ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து ஒரு வாரம் ஹாஸ்பிட்டலில் இருந்தேன். எசப்பா என்ட்ரன்ஸில் போகும்போது 2 டாக்டர் அங்கே கொஞ்சம் கொடு, இங்கே கொஞ்சம் கொடுமா நேஹா, இந்த சைட் கொஞ்சம் கொடு, அஸ்வின் கிட்ட கொஞ்சம் கொடு, டிஸ்ட்ரிபியூட் பண்ண. இன்றைக்கே நமக்கு இந்த டிசம்பர் மாதத்துக்கான நியூஸ் புல்லட்டின் இப்பவுமே கொடுத்துட்டாங்க. ஏன்னா நாளையிலேருந்து 1ஆம் தேதி ஆரம்பிக்கிறதுனால அதை வேகமாக நீங்கள் கொஞ்சம் டக்குன்னு திறந்துடுங்க பார்ப்போம். மற்றதெல்லாம் நீங்கள் வீட்டில் படிச்சுக்கோங்க. ஒரு 1-2 காரியங்கள் மாத்திரம் நான் சொல்லிட்டு அடுத்ததாக நம்ம பிள்ளைகளுடைய வசனத்துக்கு நேராக நம்ம போகிறோம். முதல்ல மற்றதெல்லாம் நீங்கள் வீட்டில் படிச்சுக்கோங்க. கிறிஸ்மஸ் கீத பவனி நாளைக்கு 1ஆம் தேதியிலிருந்து மாலையில் டிசம்பர் 1ஆம் தேதி முதல் மாலை 6 மணி முதல் இரவு 12 மணி வரை தினந்தோறும் ஒவ்வொரு ஏரியாக்கா வந்து கேரல்ஸ் வர போறாங்க. கீத பவனினா புரியல, கேரல்ஸ்னா புரிஞ்சிச்சு இங்கிலீஷ்ல சொன்னா, அப்படிதானே? கேரல்ஸ் வந்து எல்லாருக்கும் வராங்க. ஆமென், ஹalleluya. புரியுதா? என்னையிலேருந்து வராங்க? 1ஆம் தேதி நாளைக்கு மாலையிலேருந்து ஒவ்வொரு ஏரியாவா பாஸ்டர்ஸ் டீமு எல்லாருமே வந்து ஏரியா வைஸில் வரப்போகிறாங்க. 6 மணிலேருந்து 6 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி 12 மணி வரை டெய்லி 12 மணி போதகர் குழு கிறிஸ்மஸ் தாத்தாவுடன் வருகிறது. உங்கள் கவனத்திற்கு கண்டிப்பாக டீ காஃபி வேண்டாம், கண்டிப்பாக பிஸ்கெட் என்ன பண்ணவே வேணவே வேணாம். அடுத்து கண்டிப்பாக ஃபோன் சுவிட்ச் ஆஃப் பண்ண வேண்டாம். ஃபோன் சார்ஜ் இல்லை, ரீசார்ஜ் இல்லை, எல்லாம் ரீசார்ஜ் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபோன் சுவிட்ச் ஆஃப் வேண்டவே வேண்டாம். பாடல் சத்தம் கேட்டவுடன் கதவை திறக்கவும். சரியா? நீங்க எழும்பி தட்டி திறந்து வெளியில வந்து எத்தனை 3-4 பாட்டு பாடி நிக்கிற அப்படிலாம் வேண்டாம். பாடல் சத்தம் கேட்டவுடன் கதவை திறக்கவும். வாய்ப்பு இருந்தால் அருகில் உள்ளோரை அழைக்கவும். உங்கள் ஒத்துழைப்புக்கு நன்றி அப்படின்னு போட்டிருக்காங்க. ஒருவேளை இப்ப எல்லாருமே சீக்கிரமா இந்த டைம்ல வர்றதுனால உங்க வீட்டுக்குலாம் வந்து பக்கத்துல நமக்குலாம் கேரல்ஸ் வரும்போது நமக்கு பக்கத்துல இருக்கவங்களாம் என்ன பண்ணுங்க, வாங்க அப்படின்னு சொல்லி உங்க வீட்டுல என்ன பண்ணுங்க, உங்க வீட்டுக்கு கேரல் வரும்போது பக்கத்துல இருக்க ஒரு 3 ஃபேமிலி ஒரு 3-4 பேரை கூப்பிட்டு வைங்க. ஆமென், ஹalleluya. அவங்களுக்கு ஒரு சுவிசேஷம் சொல்ல, ஒரு பார்க்கறதுக்கு, ஒரு ஜெபம் பண்ண நமக்கு வந்து அது ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கும். நாளைக்கு 1ஆம் தேதியிலேருந்து மாலையிலேருந்து கிறிஸ்மஸ் கீத பவனி கேரல் ரவுண்ட்ஸ் ஆரம்பிக்கிறாங்க. எல்லாம் அந்த டீமுக்காக ஜோம் பண்ணுங்க. ஏன்னா ஒரு மாசம் ஃபுல்லா அவங்க போவாங்க. கடைசியில அந்த லாஸ்டா ப்ரோக்ராம் அந்த டைம்ல எல்லாருக்குமே என்ன ஆயிடுறாங்க, பலவீனப்பட்டுறாங்க, சுகவீனம், ஏன்னா தொண்டை கட்டிடுது, முடியல, ஃபீவர், கோல்டு எல்லாம் கண்டினியூவா விடிய அவங்க நைட்ல போறாங்க பாத்தீங்களா. அதனால அந்த டீம் டெய்லி கிறிஸ்மஸ் வந்து கேரல் போற அந்த டீமுக்காக நைட் தூங்குறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுங்க, ஒரு ஜெபம் பண்ணிட்டு ஆண்டவரே பாதுகாப்பா சுகபத்திரமா அவங்க ஆரம்பிச்சு சுகபத்திரமா என்ன பண்ணணும், முடிக்கணும் அப்படின்னு டெய்லி கண்டிப்பா நீங்க உங்க ஜெபங்கள் கண்டிப்பாக தேவை. அடுத்ததாக நாளைக்கு 1ஆம் தேதி அதிகாலை நமக்கு வாக்குத்தத்த ஆராதனை நம் சபையில தலைமை சபையில இருக்கு. காலையில வாக்குத்தத்த ஆராதனை கண்டிப்பாக அதுக்கு வரும்படி உங்களை கேட்டுக்கொள்கிறேன். அதுக்கு அடுத்தது 1ஆம் தேதியிலிருந்து நாளைக்கு 1ஆம் தேதியிலிருந்து 12ஆம் தேதி வரைக்கும் 1ஆம் தேதி நாளைக்கு 1ஆம் தேதியிலிருந்து 12ஆம் தேதி 12 நாட்கள் டிசம்பர் 1லேருந்து 12 வரைக்கும் 12 நாட்கள் நம்ம தலைமை சபையில 11 மணியிலிருந்து 1 மணி வரை பாருங்க ஆண்டிறுதி உபவாச ஜெபம் தினமும் பகல் 11 மணி முதல் மதியம் 1 மணி வரை ஒரே ஒரு வேளை மட்டுமே நமக்கு நம்ம சபையில தலைமை சபையில ஜெபம் இருக்கு. மிஸ் பண்ணிடாம கண்டிப்பா என்ன பண்ணுங்க, வாங்க. உங்களுக்கு ஃபாஸ்டிங் இருக்க முடியும்னா காலையில ஃபாஸ்டிங் இருந்துட்டு வந்து ஜெபம் அங்க கொஞ்ச நேரம் 2-3 மணி நேரம் ஜெபம் இருக்கும். ஜெபத்தை 2 மணி நேரம் ஜெபம் முடிச்சிட்டு